வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் புவியியல் அலகு 2 வானிலை மற்றும் காலநிலை அப்படின்ற இந்த யூனிட்டுக்குண்டான இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வானிலைனா என்ன, காலநிலைனா என்ன அப்படின்ற பேசிக்ஸ் திங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுங்க. வானிலை அப்படின்றது ஒரு நாளில் ஒரு இடத்துல நிகழ்ந்த வளிமண்டல வேறுபாடு அப்படின்றது தான் என்னது வானிலை. இப்போது நியூஸ் போடும்போது என்ன சொல்கிறாங்க, இன்றைய வானிலை அறிக்கை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன நடந்ததோ அதை பற்றி சொல்கிறது தான் வானிலை. இதுவே காலநிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30லிருந்து 35 வருடம் வரைக்கும் ஒரு இடத்தில் அல்லது ஒரு பகுதியில் நிகழ்ந்த வளிமண்டல வேறுபாடு அல்லது வளிமண்டல மாறுபாடு பற்றி சொல்கிறது தான் காலநிலை. ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 30லிருந்து 35 வருஷம் வரைக்கும் என்னென்ன நடந்தது அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேசிக்ஸ். இது இப்போ உள்ள என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது பார்க்கலாம். நம்ம முக்கியமான கண்டென்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா, இதில் பார்த்தீங்கன்னா புவி வளிமண்டலமானது வாயுக்களால் ஆன பல அடுக்குகளை கொண்டது, சரிங்களா? வாயுமண்டலம் அதாவது வளிமண்டலம் வாயுக்களால் ஆன பல அடுக்குகளை கொண்டது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, புவி ஈர்ப்பு விசையினால் தான் வாயுக்கள் புவியியல் தக்க வைத்துக் கொள்கிறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா 78% நைட்ரஜன் இருக்குது, 21% ஆக்சிஜன் இருக்குது. முக்கியமான கொஸ்டின் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின் வேறு இது, சரிங்களா? 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் 0.97% ஆர்கானும் 0.03% கார்பன் டை ஆக்சைடும் 0.04% மற்ற வாயுக்களும் மற்றும் நீராவியும் உள்ளன. நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, 78% நைட்ரஜன் இருக்குது, அதுவும் நம்மளுக்கு ரொம்ப எஃபெக்டை ஏற்படுத்தாது. 21% ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம உயிரே வாழ முடியாது. 0.97% ஆர்கான் இருக்குது, சரிங்களா? ஆனால் வெறும் 0.03% மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்குது, சரிங்களா? இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாங்க. கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்கு மொழியில் இருந்து பெறப்பட்டதாகும். கிளைமேட் அப்படின்ற இந்த சொல்லு கிளைமா அப்படின்ற இது கிரேக்க சொல்லலாம், சரிங்களா? அதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றாங்க. இந்த கிளைமோ, அங்கே கிளைமான்னு சொல்லுங்க, இங்கே பாருங்களேன். கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம் என்று பொருள்படும், சரிங்களா? தமிழ் இதுக்கு என்ன பொருள் போடுறது தான் சாய்வு கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்க்ளினேஷன், சரிங்களா? கிளிமோ அப்படின்ற இந்த கிரேக்கு மொழிக்கு தமிழில் என்ன அப்படின்னா சாய்வு கோணம் என்பது பொருள்படும், சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வானிலை இங்கே கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? வானிலை நான் என்ன சொன்னேன், ஒரு ஷார்ட்டான ஒரு டெஃபினேஷன் சொன்னேன். அந்த டெஃபினேஷனுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்றத பார்க்க போகிறோம். வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் வளிமண்டலத்தில் நிலவும் சூரிய வெளிச்சம், வெப்பம், மேகமூட்டம், காற்றின் திசை, காற்றழுத்தம், ஈரப்பதம், மழைப்பொழிவு மற்றும் பிற கூறுகளின் தன்மைகளை குறிப்பதே ஆகும். அப்போ நான் சொன்னது வந்துச்சாங்க, நான் என்ன சொன்னேன், அதாவது இது எல்லாமே எங்கே ஏற்படக்கூடிய மாற்றம், வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான், சரிங்களா? அதுதான் வானிலை. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். வானிலை குறுகிய காலமான ஒரு நாளோ ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ நடக்கக்கூடிய நிகழ்வை குறிப்பதே ஆகும், சரிங்களா? காலத்திற்கு காலம் ஒரு வருடத்திற்குள்ளாகவே மாறக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் வானிலை. அதுதான் நான் என்ன சொன்னேன் ஷார்ட்டாக, வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு, அதுதான் வானிலை. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அதாவது செய்தி வாசிக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, வானிலைன்னு தான் சொல்கிறாங்க, காலநிலை என்ன சொல்கிறாங்களா? கிடையாது இல்லையா? அதுதான் சொல்கிறது, சரிங்களா? வானிலை அப்படின்னு வானிலை அறிக்கைன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலநிலை பாருங்கள். காலநிலை என்பது ஒரு பகுதியின் நீண்ட நாளைய வானிலை சராசரியை குறிப்பதே ஆகும், சரிங்களா? இது வளிமண்டலத்தின் வானிலை கூறுகளின் சராசரி தன்மையின் நீண்ட காலத்திற்கு, அதாவது
35 வருடங்களுக்கு கணக்கிட்டு கூறுவதே ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். அதான் நான் வந்து 30லேருந்து 35 வருஷம் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? ஒரு இடத்துல 30லேருந்து 35 வருஷம் வரைக்கும் என்னென்ன இந்த வானிலை மாறுபாடு நடந்ததோ அதை பற்றி சொல்கிறதா வந்து காலநிலை அப்படின்றது. சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து இங்கிட்ட உங்களுக்கு தெரியுமா பாருங்கள். வளியியல் என்பது வானிலையின் அறிவியல் பிரிவு ஆகும். இது வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? என்னன்னு படிச்சிருப்போம்? பாறைகளை பற்றி படிப்பதற்கு பாறையியல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? மண்ணை பற்றி படிப்பதற்கு பெட்ரோலஜி. சரிங்களா? ஸோ இது மாதிரிலாம் வந்து நம்ம ஒன்று நம்ம படிச்சுட்டே வந்திருப்போம். சரி, அதோ பாறைகளை பற்றி படிக்கிறது பெட்ரோலஜி. சரிங்களா? ஸோ மண்ணை பற்றி படிக்கிறதுக்கு மண்ணியல் அப்படின்ட்டு. ஆனால் அதாவது வானிலையின் அறிவியல் பிரிவுக்கு வந்து வளியியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வளியியல். சரிங்களா? அப்போ வானிலையினுடைய அறிவியல் பிரிவுக்கு வானியியல் அப்படின்னு போடக்கூடாது, வளியியல் அப்படின்ட்டு போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு காலநிலை என்பது காலநிலையின் அறிவியல் பிரிவே ஆகும். சரிங்களா? காலநிலையியல் என்பது காலநிலையின் அறிவியல் பிரிவே ஆகும். ஸோ இது ஈஸியாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? கடைசியில் வந்து இயல் அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து வானிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளியியல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரிங்களா? இது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? இங்கே பாருங்க, வானிலை மற்றும் காலநிலையின் முக்கிய கூறுகள் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன முக்கிய கூறு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, வெப்பநிலை, மழை வீச்சு, காற்றழுத்தம், ஈரப்பதம், காற்று ஆகியவை வானிலை மற்றும் காலநிலையினுடைய முக்கிய கூறுகள். இதுதான்பா கூறுகளே. அதாவது நான் சொன்னேன்ல, வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுன்னு சொன்னேன் இல்லை, இதெல்லாம் தான் என்ன ஏற்படும்? வெப்பநிலை, மழை வீச்சு, காற்று அழுத்தம், ஈரப்பதம், காற்று. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து அதனுடைய அதாவது வானிலை மற்றும் காலநிலையினுடைய முக்கிய கூறுகளே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், அதாவது நம்மளுக்கு தெரியும் வெப்பநிலைன்னா என்ன அப்படின்னா, புவியும் அதன் வளிமண்டலமும் சூரிய வெப்ப கதிர்வீச்சால் வெப்பமடைவது தான் வந்து வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே வாங்கலாம். அதாவது இந்த வெப்பநிலை வந்து எதை வச்சு அளக்கலாம் அப்படின்னா, வெப்பநிலை மானியை வச்சு வந்து வெப்பநிலையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வெப்பநிலையை வந்து எப்படி வந்து அளக்கலாம் அப்படின்னா, வெப்பநிலை மானி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ற. இங்கே பாருங்களேன், வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. சரியா? வெப்பநிலை வந்து செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. சரிங்களா? இப்படியும் இதை வந்து செங்குத்து, இது வந்து கிடைமட்டம். சரிங்களா? வேறுபடுகிறது. சரி, வெப்பம் மாறும் மண்டலத்தில் வெப்பநிலையானது 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. இதனை வெப்ப குறைவு வீதம் என்பர். சரிங்களா? அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து ஒரு கோடு. சரிங்களா? இதுதான் வந்து புவி, நான் இப்போ இங்கே இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு 1000 வருது. இது வந்து 1000, இது வந்து 2000, இது வந்து 3000, இது வந்து 4000 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற அளவு வந்து வெப்பம் வந்து குறைந்துக்கினே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது புவியிலிருந்து உயரே செல்ல செல்ல, சரிங்களா, அதாவது புவியிலிருந்து உயரே செல்ல செல்ல ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. ஸோ இதுக்கு தான் என்ன பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க? வெப்ப குறைவு விகிதம் என்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது பாருங்க, அதாவது அந்த மாறுபாடு வேறுபாடு இதெல்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் வந்து ஒரு கோடு வச்சு அளவிடுறாங்களா. இது பற்றின கொஞ்சம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? நில வரைபடங்களில் வானிலை கூறுகளின் பரவலை சம அளவு கோட்டு வரைபடத்தின் மூலம் கணக்கிடப்படுகிறது. ரைட்டு. சம அளவுகோடு என்பது சம அளவுள்ள இடங்களை இணைப்பதே ஆகும். இக்கோடுகள் வானிலை கூறுகளின் அடிப்படையை கொண்டு அளவுகோடுகள் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. சரியா?
இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஐசோதெர்ம் அப்படின்றாங்க சம வெப்பக்கோடு. சரிங்களா, ஐசோதெர்ம் அப்படின்னா சம வெப்பக்கோடு. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐசோக்ரைம் அப்படின்னா சராசரி சம வெப்பநிலை கோடு. சரிங்களா, அதாவது ஐசோதெர்ம் அப்படின்னு சொன்னால் சம வெப்பக்கோடு, ஐசோக்ரைம் அப்படின்னு சொன்னால் சராசரி சம வெப்பநிலை கோடு. சரிங்களா, இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வெப்பம் அப்படின்ற வார்த்தை வரும். சரிங்களா, ஐசோதெர்ம் அப்படின்னா சம வெப்பக்கோடு, ஐசோக்ரைம் அப்படின்னா சராசரி சம வெப்பநிலை கோடு. சரிங்களா, அடுத்து பார்த்தோம்னா ஐசோகெல் அப்படின்றாங்க. இது வந்து சமசூரிய வெளிச்சக்கோடு. சரிங்களா, வெளிச்சம் வரும் இதில். சரிங்களா, சமசூரிய வெளிச்சக்கோடு தான் வந்து ஐசோகெல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐசெல்லோபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. சரிங்களா, ஐசோலோபரும் ஐசோபார், இந்த பாரு இந்த ரெண்டு பாரு வந்துன்னா காற்றழுத்த மாறுபாடு. சரிங்களா, இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இங்கே ஒரு பாரு இங்கே ஒரு பார், இந்த ரெண்டு பார் வந்துன்னா காற்றழுத்த மாறுபாடு. இந்த ஐசெல்லோபர் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. ஐசோபர் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு. இந்த மாறுபாடு மட்டும்தான் இதில் சேரும். எதில்? ஐசோலோபர் அப்படின்றதில். சரிங்களா, அதே மாதிரி ஐசோதெர்ம் ஐசோக்ரைம் அந்த இம்முன்னு முடிஞ்சதுன்னா வெப்பத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா, சம வெப்ப கோடு, சராசரி சமநிலை கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஐசோஐட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனா சம மழை அளவு கோடு. சரிங்களா, ஐசோஐட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா சம மழை கோடு. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நான் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். ஐசோதெர்ம் மற்றும் ஐசோக்ரைம். சரிங்களா, இந்த தெர்மு கிரைம்னு முடிஞ்சதுன்னா அது வந்து வெப்பத்தை குறிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, வெப்பத்தை குறிக்குது. சரிங்களா, இப்போ 4 ஆப்ஷனில் வந்து சம வெப்ப அதாவது சம வெப்ப குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம இந்த தெர்ம் அப்படின்ற இந்த வார்த்தை ஞாபகம் வச்சோம்னே 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுத்தில் ஸோ அட்லீஸ்ட் நம்ம இதுதான் போட்டால் கூட நிறைய வந்து கிளிக் ஆகி அது வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அப்படி சொல்கிறேன். சரிங்களா, ஐசோதெர்ம் அப்படின்னா சம வெப்பக்கோடு, ஐசோக்ரைம் அப்படின்னா சம வெப்பநிலை சராசரி சம வெப்பநிலை கோடு. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ஐசோகெல். சரிங்களா, அப்படின்னா சூரிய வெளிச்சக்கோடு. ஐஸ்லோபர் அப்படின்னாலும் காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. ஐசோபர் அப்படின்னு இங்கே ஒரு பாரு இங்கே ஒரு பார், ஐசோபார்னா காற்றழுத்த கோடு. சரிங்களா, ஐசோஐட்ஸ் அப்படின்னு சொல்கிறது சம மழை அளவு கோடு. இது கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வெப்பநிலை வீழ்ச்சி, அதாவது மீன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓர் இடத்தில் 24 மணி நேரத்துக்குள் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையேயுள்ள சராசரி வெப்பநிலை வீழ்ச்சி தான். சரிங்களா, 24 மணி நேரத்தில் ஒரு இடத்துல அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையேயுள்ள சராசரி வீழ்ச்சி தான் அப்படி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 87 டிகிரி ஃபேரன் ப்ளஸ் 73 ஃபேரன் டிவைடட் பை 2 = 80 டிகிரி ஃபேரன்ஹீட் அப்படின்றாங்க. ஸோ இதான் வந்து சராசரி வெப்ப வீழ்ச்சி. இது 87 தான் கொடுக்கணுமா சார், வேறு எதுவும் சொல்லக்கூடாதானா? வேறு கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஒரு 30 எஃப் ப்ளஸ்ஸு ஒரு 20 எஃப். சரிங்களா, டிவைடட் பை 2. ஏன் இது ரெண்டுத்தினுடைய சராசரி தானே சொல்கிறாங்க. ஸோ இது டிவைடட் பை 2. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 50 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வரும். சரிங்களா, டிவைட் பை 2 போட்டால் 25 எஃப் அப்படின்றதா சராசரி வெப்பநிலை வீச்சு. சரிங்களா, இது ஜஸ்ட் ஒரு சின்ன இது தான். இதை கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஒரு ஆண்டின் அதிக வெப்பமான சராசரி மாதத்திற்கும் குறைந்த வெப்பமான சராசரி மாதத்திற்கும் இடையிலுள்ள வேறுபாடு வெப்ப வியாப்தி என்று பெயர். இது தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு ஆண்டின் அதிக வெப்பமான சராசரி மாதத்திற்கும் குறைந்த வெப்பமான சராசரி மாதத்திற்கும் இடையிலுள்ள வேறுபாடு வந்து வெப்ப வியாப்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன். சம அளவு வெப்பநிலை என்பது, இங்கே பாருங்கள், சம அளவு வெப்பநிலை கொண்ட இடங்களை இணைத்து வரையப்படும் கற்பனை கோடுகள் சம வெப்ப கோடுகள். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். சரிங்களா, இது ஒரு புக் பேக் கொஸ்டின்.
சம அளவு வெப்பநிலை கொண்ட இடங்களை இணைத்து வரையப்படும் கற்பனை கோடு சம வெப்பக்கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப மண்டலம், அதாவது கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்து வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இது வந்து சூரியனிடமிருந்து செங்குத்து கதிர்கள் பெறுவதால் அதிகபட்சமான வெப்பத்தை பெறுகிறது. சரிங்களா. இதுதான் வந்து வெப்பமண்டலம் அல்லது அயனி மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. மித வெப்பமண்டலம் அப்படின்னா வட அரைக்கோளத்தில் கடக ரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கு இடைப்பட்ட பகுதியாகும். தென் அரைக்கோளத்தில் மகர ரேகை அண்டார்டிக் வட்டத்திற்கு இடைப்பட்ட பகுதியாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து சூரிய கதிர் வந்து சாய்வாக விழும். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க, அதாவது மித வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. மிதமான அளவுக்கு சூரியன் வந்து விழும், அதுதான் வந்து மித வெப்ப மண்டலம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன் அப்படியே ஜஸ்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கங்க. சரிங்களா. இதை பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு வந்து எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது வந்து ஆர்டிக் வட்டம். சரிங்களா. இது வந்து கடக ரேகை, இது வந்து நிலநடுக்கோடு, இது வந்து மகர ரேகை. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டார்டிக் வட்டம். இது சரிங்களா. மேலே வந்து ஆர்டிக் வட்டம், இந்த கீழே இருக்கிறது அண்டார்டிக் வட்டம். சரிங்களா. இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா எங்கே இங்கே இருக்குதா, எங்கள் இந்தியா வந்து இங்கே இருக்குது. இது வந்து சம பக்கமாக பிரிக்கக்கூடிய கோடு எது, ரெண்டாவது பிரிக்கக்கூடிய கோடு வந்து கடகரேகை தான் நம்மளை ரெண்டாவது பிரிக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. 23 டிகிரி கடகரேகை தான் வந்து நம்மளை ரெண்டாவது பிரிக்குது. சரிங்களா. இதில் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ வந்து சூரிய கதிர்கள் கொஞ்சம் அதாவது இங்கே வருதுன்னு வச்சுங்களேன், நிலநடுக்கோடு இங்கே இருக்குதுன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கடகரேகை கிட்ட நோக்கி போகுது, அன்னைக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது, வெப்பமண்டலமாக இருக்குது. சரிங்களா. ரொம்ப வந்து வெப்பமண்டலமாக இருக்கும். இதுதான் வந்து அவங்க சொல்ல வராங்க. சரிங்களா. இங்கே பாருங்கள், வெப்பமண்டலம் கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்து வெப்பமண்டலம். சரிங்களா. எங்கே கடக ரேகை இருக்குது, இங்கே கடக ரேகை இருக்குது, இங்கே வந்து மகர ரேகை, இதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்து வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது பார்த்தோன்னா இது வந்து சூரியன். சரிங்களா. சூரியன் வந்து கடக ரேகையை நோக்கி போகும்போது நம்மளுக்கு இது ஃபுல்லாக வந்து வெப்பமண்டலமாக இருக்கும். நம்ம இந்தியாவை பேஸ் பண்ணி சொன்னேன். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்து வெப்பமண்டலம். ஏன் அப்படின்னா வெயில் ஒன்று அந்த பக்கம் போகும், இல்லை இந்த பக்கம் வரும், அவ்வளோதான். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மித வெப்பமண்டலம் அப்படின்னா வட அரைக்கோளத்தில் கடக ரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியாகவும். சரிங்களா. இதுதான் இது வந்து வட அரைக்கோளம். இதில் கடக ரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியாக வந்து இங்கே ஒரு மித வெப்பமண்டலம் இருக்குதா, அதே மாதிரி இங்கே வந்தோம் அப்படின்னா மகர ரேகைக்கும் இங்கே பாருங்களா, மகர ரேகைக்கும் அண்டார்டிக் வட்டத்திற்கு இடையே ஒரு மித வெப்பமண்டலம் இருக்குது. புரியுதோ, இப்படி தான் படிக்கணும். சரிங்களா. இதுதான் வந்து மித வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதாவது கடக ரேகைக்கும் வட அரைக்கோளத்தை பொறுத்த வரைக்கும் கடக ரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கு இடைப்பட்ட ஒரு மித வெப்பமண்டலமும், அதே மாதிரி தென் அரைக்கோளத்தில் அண்டார்டிக் வட்டத்திற்கும் மகர ரேகைக்கு இடைப்பட்ட பகுதி வந்து மித வெப்பமண்டலம். இங்கே ஒரு மித வெப்பமண்டலம், இங்கே ஒரு மித வெப்பமண்டலம். இது வந்து வெப்பமண்டலம். வெப்பமண்டலம் கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட இடம் தான் வந்து வெப்பமண்டலம். சரிங்களா. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து குளிர் மண்டலம். உறைபனி மண்டலம் ஆர்டிக் வட்டத்திற்கு வடதுருவ பகுதிக்கும் இடையேயும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தென் துருவ இடையே அமைந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் இங்கே வந்து குறைந்த அளவே, அதாவது மழை பெய்யும். அதாவது எப்படி சொல்கிறது, குறைந்த அளவே வெயில் இருக்காங்க, சுத்தமாக வெயிலே வராது. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து தென் அரைக்கோளமாக,
ஆர்டிக் வட்டத்திற்கு தென்பகுதியில் இருக்குது குளிர் மண்டலம், உறைபனி மண்டலம்னு சொன்னாங்களா. அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா வடப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக், இது வந்து வடப்பகுதி. ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கு பகுதியில் இருக்குது எல்லாமே குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் ரொம்ப ஈஸியானது ஒன்று, இது கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா, இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி சொல்லிடும் பாருங்கள். ஓரளவுக்கு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், அதாவது கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலம். கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டம், ஆர்டிக் வட்டம் எந்த பக்கம் இருக்குது, வடக்கு பகுதி, இதுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து மிதவெப்ப மண்டலம். அதே மாதிரி மகர ரேகைக்கும் அண்டார்டிக் வட்டத்திற்கு இடைப்பட்ட பகுதி மிதவெப்ப மண்டலம். சரிங்களா, ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது வந்து குளிர் மண்டலம் அல்லது உறைபனி மண்டலம். அண்டார்டிக் வட்டத்திற்கு தென்பகுதியில் இருப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி குளிர் மண்டலம் இருக்குது. சரிங்களா, அப்போ 2 குளிர் மண்டலம், 2 மிதவெப்ப மண்டலம், 2 வெப்ப மண்டலம். சரிங்களா, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாமா. இங்கே பாருங்க, அதிகபட்ச வெப்பநிலை, குறைவான வெப்பநிலை. புவியியல் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை 56.7 டிகிரி செல்சியஸ், அதாவது 134 ஃபாரன்ஹீட் அப்படின்றாங்க. இது எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1913ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய கலிபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடர், அதாவது மரண பள்ளத்தாக்கு என்ற இடத்தில் வந்தது. சரிங்களா, எங்கே, கலிபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடரில். சரிங்களா, எப்போ 1913. அதிகபட்ச வெப்பநிலை 56.7 டிகிரி செல்சியஸ். சரிங்களா, இதுவே இப்போ அதிகபட்ச வெப்பநிலை பற்றி சொல்கிறாங்க. இப்போ குறைந்தபட்ச வெப்பநிலை பற்றி சொல்லணும் இல்லையோ. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச வெப்பநிலையில் 89.2 டிகிரி செல்சியஸ். இது 1983ஆம் ஆண்டு அதே ஜூலை மாதம். சரிங்களா, அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் ஓஸ்ட் நிலையத்தில் பதிவாகியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சோவியத் ஓஸ்ட் அப்படின்ற இடத்துல வந்து பதிவாகி உள்ளது. எது, குறைவான வெப்பநிலை. சரிங்களா, அதிகபட்ச வெப்பநிலைனா கலிபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடர். குறைந்த வெப்பநிலை அப்படின்னா அண்டார்டிக்கில் உள்ள, இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் ஓஸ்ட் நிலைப்பகுதி. சரிங்களா, நிலையத்தில் உள்ள இங்கே தான் வந்து பதிவாகிருக்குது. சரிங்களா, சோவியத் அப்படின்ற இந்த இடத்துல வந்து பதிவாகி உள்ளது, சோவியத் ஓஸ்ட் அப்படின்ற நிலையத்தில். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. அப்படியே வந்து இங்கே வந்தீங்கன்னா மழை பொழிவு, ரெயின்ஃபால் பற்றி சொல்கிறாங்க. மழையின் அளவை அளக்க பயன்படுவது எது அப்படின்னு கேட்டோன்னா மழைமானி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மழையின் அளவை அளக்க பயன்படுவது மழைமானி. காற்றழுத்தத்தினை அளக்க பயன்படுவது எது அப்படின்னா அழுத்தமானி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, காற்றழுத்தத்தை அளக்க பயன்படுவது வந்து அழுத்தமானி. அதாவது புவியின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றின் எடையை வளிமண்டல அழுத்தம் அல்லது காற்றழுத்தம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, புவியில் உள்ள எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தின் அளவு எவ்வளோ இருக்குன்னா 1.03 கிலோ அதாவது சராசரி சென்டிமீட்டர், சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், புவியில் உள்ள எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தின் அளவு 1.03 கிலோ சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு, உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம். சரிங்களா, அதாவது 1083 MP அப்படின்றாங்க. 1968ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் நாள் ரஷ்யாவில் உள்ள அகாட் என்ற இடத்தில் கடல் மட்டத்தில் பதிவானது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அதிக வெப்பநிலை எங்கே, அதாவது யுஎஸ்ஏவில் கலிஃபோர்னியா தீவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடரில். சரிங்களா, எவ்வளோ வெப்பநிலை 56.7 டிகிரி செல்சியஸு. இதுவே குறைவான வெப்பநிலை வந்து ரஷ்யா, சோவியத்தில், அதாவது இங்கே சொன்னாங்க இல்லையா, அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் ஓஸ்ட் நிலைப்பகுதியில் வந்து குறைவானது. இப்போ 1983 ஜூலை மாதம் 21ஆம் தேதி, அது வந்து ஜூலை மாதம் 10ஆம் தேதி. அதே மாதிரியே அதாவது காற்று அழுத்தம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச அழுத்தம் வந்து
1083 எம்பி 1968 டிசம்பர் 31 ரஷ்யாவில் உள்ள அகாட் என்ற இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்த அழுத்தம் வந்து வெறும் 870 எம்பி. எப்போ அப்படின்னா 1929 டிசம்பர் மாதம் 12. இதில் என்ன ஒன்றுனா இதுவும் டிசம்பர் மாதம் வருது, இதுவும் டிசம்பர் மாதம் வருது. சரிங்களா? ஸோ பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவிற்கு அருகில் உள்ள குவாம் என்ற இடத்துல, இது வந்து அகாட்டு, இது வந்து குவாம் என்ற இடத்துல பகுதியில் உருவான டைபூனின் கண் பகுதியில் பதிவானது அப்படின்னு சொல்கிறாங்க. டைபூன் கண் பகுதியில் வந்து பதிவானது எது? குறைந்த காற்றழுத்தம். குறைவான காற்றழுத்த மண்டலம் எல் என்ற எழுத்தாலும், சரிங்களா, குறைவான காற்றழுத்த மண்டலம் எல் என்ற எழுத்தாலும் அதிக காற்றழுத்த மண்டலத்தை எச் என்ற எழுத்தாலும் வானிலை வரைபடத்தில் குறிப்பிடப்படுகிறது. சரிங்களா? குறைந்த அழுத்த மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எனவும் சூறாவளி எனவும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? இது ஒரு புக் பேக் கொஸ்டின். குறைந்த காற்றழுத்த மண்டலத்தை என்ன வந்து அழைக்கப்படுகிறது அப்படின்னா சூறாவளி என அழைக்கப்படுகிறது. அதிக காற்றழுத்த மண்டலம் எதிர் சூறாவளி என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இங்கே பாருங்க, சம அழுத்தக்கோடு ஐசோபர். சரிங்களா? சம அழுத்தக்கோடு வந்து ஐசோபர் சம அளவுள்ள காற்றழுத்தத்தின் பரவலை காண பயன்படுகிறது. சரிங்களா? நான் முன்னே சொன்ன பார்னு முடிஞ்சது, அது வந்து அழுத்தக்கோடு அப்படின்னு சொன்னேன். ஐசோபர் அப்படின்றது சம அழுத்தக்கோடு குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், காற்றழுத்தத்தை அளவிடுதல் எப்படி பண்ணுறாங்கன்னா, வானிலை ஆய்வாளர்கள் காற்றழுத்தத்தை காற்றழுத்தமானி அல்லது அனிராய்டு காற்றழுத்தமானி மூலம் அளக்கின்றனர். சரிங்களா? ரெண்டு சொல்கிறாங்க. ஒன்று வந்து காற்றழுத்தமானி அல்லது அனிராய்டு காற்றழுத்தமானியை வச்சு அளக்குறாங்க எதைய காற்றழுத்தத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நமது காதுகள் ஏன் உயரே செல்லும்போது அடைத்துக் கொள்கின்றன அப்படின்னா, நாம் விமானத்தில் மேலே செல்லும்போது வளிமண்டல அழுத்தமானது நம்முடைய காதுகளில் உள்ள காற்றின் அழுத்தத்தை விட குறைவாக உள்ளது. சரிங்களா? இந்த வளிமண்டல அழுத்தமானது வந்து காற்றினுடைய அழுத்தத்தை விட குறைவாக இருக்குதுன்னு, அதனால் தான் காதுகள் இவ்விரண்டையும் சமப்படுத்தும் போது அடைத்துக் கொள்கின்றன. இந்நிகழ்வு விமானத்திலிருந்து கீழே இறங்கும் போது நிகழ்த்தப்படுகிறது அப்படின்றாங்க. விமானத்திலிருந்து கீழே இறங்கும்போது இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈரப்பதம், இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரநிலை மானி வச்சு வந்து ஈரப்பதத்தை அளவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஈரநிலை மானியை வைத்து ஈரப்பதத்தை அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒன்று பாருங்களேன், இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. இது வந்து புக் பேக் கொஸ்டின். ஒப்பு ஈரப்பதம் அப்படின்றது, அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட கன அளவு காற்றில் எவ்வளவு நீராவி இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு, அதே சமயம் அக்காற்றில் தற்போது எவ்வளவு நீராவி உள்ளது என்பது அளவிற்கும் உள்ள விகிதம், சரிங்களா, ஒப்பு ஈர்ப்பு விகிதம் எனப்படும் சராசரி சதவிகித முறையில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகப்படியான நீராவி இருக்கும் இடத்திற்கும் குறைவான நீராவி இருக்கும் இடத்திற்கும், சரிங்களா, அதாவது குறைவான தற்போது இப்போ எப்படி இருக்குதோ அந்த நீராவி இருக்கக்கூடிய நிலத்திற்கும் இடையே உள்ள அந்த விகிதம் தான் வந்து ஒப்பு ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரப்பதத்தை அளத்தல் வந்து என்ன சொன்னேன், ஈரநிலைமானி ஹைட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, எக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இல்லை, ஐக்ரோமீட்டர் தான், ஐக்ரோமீட்டர். சரிங்களா? ஈரநிலைமானி வந்து ஐக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த உங்களுக்கு தெரியுமா, காற்றின் அழுத்தம் குறைவதனால் காற்றில் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் அளவு குறைகிறது. சரிங்களா? காற்றில் வந்து அழுத்தம் குறையிறதுனால ஆக்சிஜன் அளவும் குறைகிறது. மிக உயரமான இடங்களில் காற்றில் ஆக்சிஜன் அளவும் காற்றின் அழுத்தமும் மிக குறைவாக உள்ளது. அதனால் மனிதர்கள் அங்கு இறக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப உயரமான மலை பிரதேசத்தெல்லாம் சொல்கிறாங்க. மலை ஏறுபவர்கள் உயர்ந்த சிகரங்களில் ஏறும்பொழுது ஆக்சிஜனை உருளையில் அதாவது எப்படி சொல்கிறது, சிலிண்டரில் எடுத்துகிட்டு போவாங்க ஆக்சிஜனை. சரிங்களா? அவர்கள் சிறிது கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அதிக உயரங்களுக்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்கின்றனர். ஏனெனில் அழுத்தம் அதிகமான இடங்களில் இருந்து அழுத்தம் குறைவான இடங்களுக்கு செல்லும்போது மூச்சு திணறல் ஏற்படும். சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அழுத்தம் வந்து அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்திற்கு போகும்போது மூச்சு திணறல். அப்போது
நாம் இருக்கிறது வந்து அழுத்தம் குறைவான பகுதி, மலை ஏறுறோம் அப்படின்னா அங்கே வந்து அழுத்தம் அதிகமான பகுதி, இது ஞாபகம் வச்சுங்க. விமானங்களில் செயற்கை அழுத்தத்தை உருவாக்கி பயணிகள் வசதியாக சுவாசிக்கும்படி அமைத்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து காற்று. கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு என்ன பெயர்னா காற்று என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. செங்குத்தாக நகரும் வாயுவிற்கு காற்றோட்டம் என்று பெயர். சரிங்களா. எவ்வளோ ஈஸி பாருங்கள். கிடைமட்டமாக போச்சுன்னா காற்றான், இப்படி செங்குத்தாக போச்சுன்னா அது வந்து காற்றோட்டமா. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல் காற்று அல்லது நிரந்தர காற்று, பருவக்காற்று, தலக்காற்று அல்லது பிரதேச காற்று அப்படின்னு சொல்லிட்டு காற்று வந்து 3 வகை இங்கே பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா. உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை அல் வலாஜி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் அரேபிய நாட்டு பயணிகளிடமிருந்து காலநிலை பற்றி விவகாரங்களை சேகரித்து வெளியிட்டார். சரிங்களா. யாரு? அல் பலாஜி, பலஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அல் பாலாஹி அப்படின்றவர் தான். சரிங்களா. உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடத்தை தொகுத்து யார் வெளியிட்டது அப்படின்னா அல் பாலாஹி அப்படின்றவர். சரிங்களா. பாலாஹூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா. என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் தான். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. கோல் காற்றுனா என்ன அப்படின்னா ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோல் காற்றுகள் அல்லது நிலையான காற்றுகள் என்று அழைப்பார்கள். இது வந்து வியாபார காற்று, மேலை காற்று, துருவக்காற்று, பருவக்காற்று என்பது பருவத்திற்கு ஏற்றவாறு அதன் திசையை மாற்றி வீசும். இதுதான் வந்து கோல் காற்று. சரிங்களா. ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோல் காற்றுகள் அல்லது நிலையான காற்று என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு என்னென்ன சொல்கிறாங்க? வியாபார காற்று, மேலை காற்று, துருவ காற்று, பருவ காற்று இதெல்லாமே சொல்கிறாங்க. பருவகால காற்று இது எல்லாமே சொல்லிடுறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட், பிரேசிலின் பெரும்பகுதி காற்றின் வேகம் குறைவாக உள்ளது. பிரேசிலில் பெரும்பகுதி காற்றுடைய வேகம் வந்து குறைவாகவே இருக்குது. சரிங்களா. ஆப்பிரிக்காவில் காபன், காங்கோ மற்றும் DR காங்கோ, சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியா ஆகியவை பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதியாகும். சரிங்களா. ஆப்பிரிக்காவினுடைய காபன், காங்கோ மற்றும் DR காங்கோ, சுமத்ரா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதிகளாம் இங்கெல்லாம். சரிங்களா. இந்தோனேஷியா, மலேசியா இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. பியோஃபோர்டு அளவு என்ற கருவி காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது. இங்கே பாருங்க, காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி எது அப்படின்னா பியோஃபோர்டு. சரிங்களா. காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி பியோஃபோர்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இங்கே பாருங்க, காற்றின் திசை மற்றும் வேகத்தை அளவிடல். வானிலை வல்லுநர்கள் காற்றின் திசையை அளவிட இங்கே பாருங்க, காற்றினுடைய திசையை அளவிட காற்றுமானி அல்லது காற்று திசை காட்டி என்ற கருவியை பயன்படுத்தி. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். சரிங்களா. வானியல் வல்லுநர்கள் காற்றின் திசையை அளவிட காற்றுமானி அல்லது காற்று திசை காட்டி பயன்படுத்தியிருக்கிறாங்க. காற்றின் வேகத்தை அளக்கிட அனிமா மீட்டர் அப்படின்ற கருவியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா. அப்போ இங்கே ஒன்று சொன்னாங்க காற்றின் வேகத்தை அளவிடத்துக்கு. சரிங்களா. என்ன சொன்னாங்க? அதாவது பிரியோபோர்ட் அப்படின்றது காற்றின் வேகத்தை அளவிடும் கருவியா. அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனிமா மீட்டர் அப்படின்றது காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுங்க. அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டு. சரிங்களா. மீள் பார்வை பார்ப்போம். வானிலை என்பது ஓர் குறிப்பிட்ட இடத்தில் வளிமண்டலத்தில் நிலவும் நிலையாகும். காலநிலை என்பது ஓரிடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சராசரியை குறிப்பிடுவது, அதாவது 35 வருடத்துக்கு ஒரு முறை அப்படின்றாங்க. வெப்பநிலை, மழைப்பொழிவு, காற்றழுத்தம், ஈரப்பதம் மற்றும் காற்று ஆகியவை வானிலை மற்றும் காலநிலையுடைய முக்கிய கூறுகள். சரிங்களா. காற்றழுத்தம், ஈரப்பதம், காற்று, வெப்பநிலை, மழைப்பொழிவு தான். வெப்பநிலை என்பது காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பதே ஆகும். சரிங்களா. காற்றில் வளிமண்டலத்தில் எவ்வளோ வெப்பம் இருக்குதோ அதை பற்றி சொல்கிறது தான் வந்து வெப்பநிலை. பூமியின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றினுடைய எடையே வளிமண்டலத்தில் அழுத்தம் அல்லது காற்று அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு என்ன பெயர் அப்படின்னா காற்று என்று பெயர். சரிங்களா. செங்குத்தா போச்சுன்னா அது வந்து காற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்ப கடத்தல் அப்படின்னா என்னென்னா
இரு பொருட்களுக்கு இடையே நிகழும் வெப்ப பரிமாற்றம். ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு வந்து வெப்பம் வந்து போச்சு அப்படின்னா அதுதான் வந்து வெப்ப பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஆவி சுருக்குதல் அல்லது திரவமாதல் அப்படின்னா நீராவி நீராக மாறும் செயல்முறைக்கு திரவமாதல் அல்லது நீர் சுருக்கம் எனப்படும். சரிங்களா. நீராவி நீராக மாறும் செயல்முறைக்கு திரவமாக்கல் அல்லது நீர் சுருக்கம் எனப்படும். நெக்ஸ்ட் எதிர் சுழற்சி அப்படின்னா காற்று சுழற்சியானது வளர்ச்சியடைந்த கரடு முரடான நிலப்பகுதி, கட்டடங்கள், மலைப்பகுதி மற்றும் தடுப்புகளில் மீதோ அல்லது அருகாமையிலோ வீசும் சுழற்சி காற்று தான் வந்து எதிர் சுழற்சி காற்று அப்படின்றாங்க. ஈரப்பதம்னா காற்றில் உள்ள நீராவின் அளவு தான் வந்து ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, சூரிய கதிர்வீசல் அப்படின்னா சூரிய கதிர்வீசல் வந்து உள்வரும் சூரிய கதிர் வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சூரிய கதிர்வீசல்னா உள்வரும் சூரிய கதிர்வீச்சு. கதிர்வீசல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு எந்த ஊடக உதவியுமின்றி நிகழும் வெப்ப பரிமாற்றம் தான் வந்து கதிர்வீசல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அது திட பொருளாகட்டும், திரவ பொருளாகட்டும், வாயு பொருளாகட்டும். சரிங்களா. ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு எந்த ஊடக உதவி என்றும் நிகழும் வெப்ப பரிமாற்றம் தான் வந்து கதிர்வீசல் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, புக் பேக் கொஸ்டின். புவியின் வளிமண்டலம் டேஸ் அளவு நைட்ரஜன் மற்றும் டேஸ் அளவு ஆக்சிஜனையும் கொண்டது. நம்ம ஃபஸ்ட்டே பட்சம் 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன் கொண்டது. டேஸ் ஒரு பகுதியின் சராசரி வானிலை குறிப்பதே ஆகும். சரிங்களா. அதாவது வளிமண்டலம் தான் ஒரு பகுதியினுடைய சராசரி வானிலை குறிக்கிறது வளிமண்டலம் தான். சரிங்களா. நெக்ஸ்ட் புவி பெறும் ஆற்றல் வந்து நீரோட்டம் தான் பெறுது. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடுகள் ஆகும் அப்படின்னா சம மழை அளவு கோடுகள் தான். அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிற ஈரநிலைமானி. சரிங்களா, ஹைட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டேஸ் என்பது குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் கூறுவதே ஆகும். அப்படின்னா குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து பார்த்தோன்னா காலநிலை. வானிலை பற்றி அறிவியல் ஆய்வுக்கு என்ன அப்படின்னா வானிலை பற்றி அறிவியல் ஆய்வுக்கு வந்து வளியியல். சரிங்களா, வளியியல். இது அப்படியே புக் பேக் நாங்கள் சொன்ன அப்படியே கேட்டு வச்சுக்கிறோம். புவியில் அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம் எங்கே அப்படின்னா அதாவது யுஎஸ்ஏவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா தீவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடர். சரிங்களா, இது தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின் அதுதான். நான்காவது, காட்டில் உள்ள அதிகபட்ச நீராவி கொள்ளளவிற்கும் உண்மையான நீராவி கொள்ளளவிற்கும் உள்ள விகிதாச்சாரம் வந்து ஒப்பு ஈரப்பதம். நான் இதையும் சொல்லிட்டு தான் வந்தேன், ஒப்பு ஈரப்பதம். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, அனிமாமீட்டர் மற்றும் காற்றுமானி மூலம் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவை அளவிட பயன்படுகிறது அப்படின்றாங்க. அதாவது இந்த அனிமாமீட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா காற்றினுடைய வேகத்தை அளவிட முடியும். எங்கே இப்போ கடைசியாக பச்சை ஏரியா இது. சரிங்களா, இப்போ தானே ஃபஸ்ட்டு வந்தோம். காற்றுமானி வந்து காற்றினுடைய திசையை அளவிடவும் அனிமாமீட்டர் வந்து காற்றின் வேகத்தை அளக்கவும் பயன்படுகிறதுன்னு இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்தோம். அதுதான் இங்கே கொடுத்து வச்சுருக்கிறாங்க. சரிங்களா, அனிமாமீட்டர் அப்படின்னா காற்றினுடைய வேகத்தை அளப்பதற்காகவும் காற்றழுத்த மானியை வந்து பார்த்தீங்கன்னா காற்றினுடைய திசையை அளவிடுவதற்காகவும் அளவிடப்படுகிறது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு சம அளவுள்ள வெப்பநிலையை கோடு இணைக்கும் கற்பனை கோடு வந்து சம வெப்பநிலை கோடு. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, காலநிலை பொறுத்துக்க பாருங்க. காலநிலை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாளுடைய மாற்றங்கள். இது ஒன்று. ஐசோ நீப் அப்படின்னு சொல்கிறாங்க, அது இருங்க அப்புறம் பார்ப்போம். ஈரநிலை மானி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈரப்பதத்தை அளவிடுவதற்காக பயன்படுவது ஈரநிலை மானி. ரேடார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புவியின் அமைவிடத்தையும் அது நகரும் திசையும் அறிந்து கொள்வது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேடார். இது 4. நெக்ஸ்ட் வந்து குறைந்த அழுத்தம் அதாவது தாழ்வு அழுத்தம் மானி அப்படின்னா சூறாவளி அப்படின்னு சொல்லுவாங்க, இது 5. சரிங்களா. அப்போது ஐசோ நீப் அப்படின்னா சம அளவுள்ள பனிப்பொழிவு தான் வந்து ஐசோ நீப், இது 2. அப்போது ஆன்சர் வந்து 4, 5, 2, 1, 3 அப்படின்றதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா, சரியா தவற என குறிப்பிடுக. புவியை சுற்றியுள்ள வளிமண்டலம் பல்வேறு வாயுக்களால் ஆன கலவையாகும். ஆமாம்,
நம்ம முன்னே பற்றி 78% நைட்ரஜன் இருக்குது, 21% ஆக்சிஜன் இருக்குது, 0.9% ஆர்கான் இருக்குது, 0.03% கார்பன் இருக்குது, எல்லாம் ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, எல்லாம் ஃபஸ்ட்டு தான் வந்து ஓகே இது கரெக்டு சரி. வானிலை பற்றி அறிவியல் பிரிவிற்கு காலநிலை தப்பு, வழியல்னு வரணும். சமமான சூரிய வெளிச்சம் உள்ள பகுதிகளை இணைக்கும் கோட்டிற்கு சம சூரிய வெளிச்ச கோடு, இது கரெக்டு. ஈரப்பதத்தை கணக்கிடும் கருவி அனிராய்டு அழுத்தமானின்றாங்க, தப்பு. அனிராய்டு அழுத்தமானி வந்து பார்த்தீங்கன்னா காற்றினுடைய திசையை அளக்கிறதுக்கு தான் பயன்படுது. நம்ம பட்சம் இங்கே சொல்லிடுறாங்க காற்றினுடைய வேகத்தை அளப்பதற்கு. காற்றினுடைய திசை அளவு வந்து காற்றழுத்தமானியும் அதாவது காற்றினுடைய வேகத்தை அளவிற்கு அனிமாமீட்டரும் பயன்படுகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போது இந்த ஆப்ஷனும் தப்பு சரிங்களா. 4வது ஆப்ஷன் இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் பார்த்தோன்னா இந்த யூனிட் முடிஞ்சிச்சு சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். ரொம்ப ஈஸி கண்டென்ட்டு சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பரும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.